சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா முத்து முன்னாடியே இங்க விஜயா ரோகிணியை விட்டு கொடுக்காம ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்குற முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது. பாத்தியா மீனா, நீ செஞ்ச உதவியால மனோஜுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா ரோகிணி சொன்ன பொய்யால எங்க அம்மா மறுபடியும் ரோகிணியை மருமகளா ஏத்துக்கிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கு தான் மீனா சொன்னேன், எல்லாரையும் கூப்பிட்டு நானே உன்னை பத்தின உண்மையை சொல்றேன். நீ செஞ்ச உதவியால தான் மனோஜ் இப்ப சந்தோஷமா பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சிருக்குன்னு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கான்னு நான் சொல்லதான் மீனா போறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே மீனாவும் அதெல்லாம் நீங்க எந்த உண்மையவும் சொல்ல வேண்டாம். பாத்தீங்கல்ல, ரோகிணி மறுபடியும் எவ்வளோ சந்தோஷமா இந்த வீட்டில் இருக்காங்க. ஏற்கனவே ரோகிணி பொய் சொன்னதால உங்க அம்மா ரோகிணி மேலே ரொம்ப கோபமா இருந்தாங்க. ரோகிணியை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ ரோகிணியால தான் மனோஜுக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயாத்த மனசு மாறிட்டாங்க. ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா முன்னாடி மாதிரியே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதனால நீங்கள் உண்மையை சொன்னால் மறுபடியும் ரோகிணியை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க விஜயாத்த. அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள் அண்ணன் மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக இருக்கணும்னு நாம் நினச்சிருக்கோம்ல. அப்படிலாம் நடக்கும்போது நாம் ஏங்க பிரச்சனை செய்யணும்? நீங்கள் என்னை பற்றின உண்மையை சொல்லவும் வேண்டாம், அவங்களுக்கு பிரச்சனை செய்யவும் வேண்டாம். என்னைக்காவது நான் தான் இந்த மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்க காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா அப்போ கூட உங்கள் அம்மா என்னை நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க. உங்கள் அண்ணன் மனோஜை தான் எப்பயுமே பாராட்டி பேசுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் என்னை பாராட்டி பேசினாலும் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் கிடைக்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. இந்த வீட்டில் எப்பயும் போல் நான் வீட்டு வேலையை செய்யணும். உங்கள் அம்மா நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது சொல்லி திட்டணும், அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே இதுதான் நடக்கும்னு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ரோகிணியாவது இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், மீனா இப்படியெல்லாம் நீ இருக்கவே கூடாது மீனா, நீ தான் வந்து உதவி செஞ்சுருக்க, உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் நினச்சாலும் வேண்டான்னு சொல்கிற. உண்மையாகவே பார்லர் அம்மாவோட உண்மையான குணம் என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. அப்போ நான் மனோஜையும் இந்த பார்லர் அம்மாவையும் சும்மா விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து மனோஜுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதுக்கு காரணம் ரோகிணி தான். எங்கள் அம்மா மனசு மாறினது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பாராட்டி ரோகிணியை ரொம்ப பெருமையாக பேசி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, எங்கள் அம்மாவையும் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். பாரு, அந்த ரோகிணிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீ வந்து உன்னுடைய வேலைக்கு போகும்போது நீ கண்டிப்பாக ஜூஸ் எல்லாம் எடுக்கணும்னு எவ்வளோ அக்கறையாக பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் தான் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உன்னை ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் எவ்வளோ வேலை செய்ய வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல மீனா. நான் வெளியில் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்குது. உன்கிட்ட சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை மீனா அப்படின்னு பேசிட்டு முத்து ரொம்ப கோவமாக வெளியில் கிளம்புறாரு. மீனா முன்னாடியே ரோகிணியை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ரோகிணி, வர வர நீ சரியாக சாப்பிட்றது கூட இல்லை. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன் ரோகிணி. ஆனால் நீ எவ்வளோ பொறுமையாக இருந்து மனோஜுக்காக எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக உதவி செஞ்சுருக்க. சொல்லப்போனால் நீ என் மருமகளாக கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நீ பொய் சொன்னதால் ரொம்பவே கோபமாக இருந்தேன். ஆனால் இப்போ உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு விஜயா ரோகிணிக்கிட்ட பேச ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக மீனாவை பார்க்குறாங்க. நல்ல வேலை, மீனா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோபமாக வந்து உண்மையை சொல்லாமல் பொறுமையாக இருக்கிறாங்க. எனக்கு அதுவே போதும். நான் தான் மனோஜோட பிஸ்னஸ்க்கு இவ்வளோ பெரிய ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்கிட்டு விஜயாத்த மனசு மாறினது மட்டும் இல்லாமல் எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, ரொம்ப அக்கறையாக என்னை பார்த்துக்கிறாங்க. முன்னாடி என்னை எப்படி நம்பினாங்களோ அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்களே. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் நடக்கணும் தானே நானும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி விஜயாத்த என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு மனோஜை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறாங்க ரோகிணி. அதே மாதிரி மனோஜ், நீ ரோகிணியை எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு நான் ரொம்பவே யோசித்தேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரோகிணியால் தான் நீ வந்து முன்னேற போகிற, ரோகிணியால் தான் உனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரோகிணியால் தான் உன்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்க போகுது. நீ ரோகிணியை நம்பினாலே போதும். என் மருமக ரோகிணி இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ரோகிணி. அதே மாதிரி மனோஜுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்க உன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சீக்கிரமாக பேசி ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்யுமா. மனோஜுக்கு நல்ல வருமானம் வந்தால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. இந்த வீட்டில் இருந்தால் முத்து மீனா கிட்ட பேசணும், அவங்களால நிறைய பிரச்சனை வருதுன்னு நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதே மனோஜ் வந்து பெரிய வீடெல்லாம் வாங்கிட்டா நம்ம எல்லாரும் புது வீட்டுக்கே போயிடலாம்ல. என்ன மனோஜ், நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா.
உடனே மனோஜும் ரொம்ப சந்தோஷமா, அம்மா நான் எவ்வளவோ ரோகிணியை பற்றி உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் மனசு மாறவே இல்லை. ரோகிணியால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரோகிணியை ஏன் முன்னாடியே பாராட்டி பேசுகிறீங்க. நானே ரோகிணியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுல்லம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என் முன்னாடி ரோகிணியை நீங்கள் திட்டிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா. இப்போ ரோகிணி என் மருமகன்னு எல்லார் முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக நல்லபடியாக முன்னேறி காட்டுவேம்மா. ரோகிணி மட்டும் எனக்கு உதவி செஞ்சாலே போதும். அப்படி தானே ரோகிணின்னு கேட்க, ரோகிணி கண்டிப்பாக மனோஜோட வாழ்க்கையில் பெரிய உதவி செய்வான்ற நம்பிக்கையில் விஜயா ரொம்ப சந்தோஷமாக ரோகிணியை ரொம்ப நல்லா கவனிக்க, உடனே மனோஜ் இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த சமயம் மீனா இவங்க எல்லாரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா நீ பார்த்துக்கிட்டே நிற்கிற, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா என்ன? எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நான் தான் இங்கே ரோகிணியை பாராட்டி பேசுகிறேன்னா நீ என்ன பொறாமையில் பார்த்துக்கிட்டே நிற்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, மீனா மட்டும் கோவப்பட்டுறக்கூடாது, உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன ரோகிணி நான் பொறாமப்படுறேனா அப்படின்னு கேட்க, நான் அப்படி சொல்லவே இல்லையே மீனா, விஜயாத்தை தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லைம்மா ரோகிணி இந்த மீனாவை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா மீனாவும் இங்கே மனோஜ் மாதிரியே நிறைய வேலை செஞ்சு முன்னேறணும்னு பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு முத்து பேசுனதெல்லாம் நீயும் கவனிச்சல. அதனால தான் மீனா இப்படி இந்த பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சால் வீட்டு வேலையெல்லாம் கவனிக்கவே மாட்டா. என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நான் ஒன்றும் இங்கே மனோஜை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அதன் மூலமாக எனக்கும் நல்ல வருமானம் வரும். மனோஜ் வந்து உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் ரோகிணியை கவனிக்காமல் கண்டுக்காமல் அங்கே கடையில் வந்து வேலை செஞ்சால் மட்டும் போதும் தானே. ரோகிணி இந்த வீட்டில் மருமகளாவாக இருந்தாங்க. நீங்களும் ரோகிணியை கொஞ்சம் கூட மதித்து பேசினதில்ல. ஆனால் மனோஜ் பேச்சையும் ரோகிணி சரியாக கேட்குறதில்ல. ஆனால் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் அப்படி இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளோ சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறோன்னு எங்களுக்கு தெரியும். கிடைக்கிற வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நாங்கள் எதுக்கு இவங்கள பார்த்து பொறாமப்படணும். அது மட்டும் இல்லை, இங்கே உங்கள் பையன் மனோஜ் தான் உங்களையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தார். ஆனால் நாங்கள் அப்படி யாரையும் ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை. ஆனால் ரோகிணி அப்படியா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொன்னாங்க. அதனால தானே இப்போ வரைக்கும் ரோகிணிக்கிட்ட பேசாமல் நீங்கள் ரோகிணி மருமகளாகவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசுனீங்க. இப்போ மட்டும் ரோகிணியால் உதவி கிடைக்குதுன்னு மனசு மாறிட்டிங்களா? சீக்கிரமாக ரோகிணியோட உண்மையான குணம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். மனோஜ் தேவையில்லாமல் இங்கே விஜயாத்தை கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நாங்கள் யாரை பார்த்தும் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வீட்டுக்காரர் முத்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் என்னை கவனிக்கலனாலும் தேவையில்லாமல் பேசினாலும் அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதே இல்லை. ஏன்னா என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கண்டுக்க போகிறதும் கிடையாது. எனக்கு நிறையா வேலை இருக்குது. அத்தை வேணும்னா உங்கள் மருமக ரோகிணிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க, நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அத்தை அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசிட்டு போக, உடனே மனோஜும் விஜயாவை பார்த்துட்டு, என்னம்மா இது, ரோகிணியை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அந்த கோவத்தில் தாம்மா மீனா வந்து இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க. மீனா என்ன தான் வேலை செஞ்சாலும் என்ன மாதிரி சம்பாதிக்க முடியுமா என்ன, என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் செய்ய முடியுமா என்ன, அந்த பொறாமையில் மீனா என்ன பேச்சு பேசிட்டு போகிறாங்க பாருங்கள். ஏன் அப்பாவோட பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதெல்லாம் இந்த மீனா எப்படிமா என்ன கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான். முத்து மீனாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறதுனால எப்படி உங்களை எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மீனா. ரோகிணி நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என் அம்மாவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, நானும் என் அம்மாவும் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ரோகிணி. ஆனால் மீனாவை கண்டிப்பாக எங்கள் அம்மா மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே ரோகிணி யோசிக்கிறாங்க, நல்ல வேலை மீனா இங்கே விஜயாத்தையை எதிர்த்து பேசினாலும் என்ன பற்றின உண்மையே சொல்லலை, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயாவும், நான் எப்படி இந்த மீனாவை மருமகளாக ஏற்றுப்பேன், ஆனால் மனோஜுக்கு உதவி செஞ்ச ரோகிணி தான் என்னுடைய மருமக அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டு மனோஜும் ரோகிணியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி எப்பயும் போல மனோஜோட கடைக்கு அங்கே கிளம்பி போகும்போது இங்கே மகேஸ்வரி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே மனோஜும் மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பேசு ரோகிணி, அவங்களால தானே எனக்கு புது பிஸ்னஸ் கிடைக்க போகுது, அவங்களால தான் மறுபடியும் நான் பெரிய கடைக்கு ஓனராக போகிறேன். நீ உன் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட எனக்காக எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் கேட்டிருக்க. நான் தான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். இப்போ எங்கள் அம்மாவும் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணியும், ஆமாம் மனோஜ், இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் இப்போ மட்டும் இல்லை மனோஜ், எப்பயுமே உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்ன, விஜயாத்தை தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் எப்போ பார்த்தாலும் விஜயாத்தை என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்னை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? முன்னாடி விஜயாத்தை என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மனசு மாறினது மட்டும் இல்லாமல் ரோகிணி தான் என்னுடைய மருமக அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன, நம்ம முன்னாடி பதில் பேச முடியாம மீனாவும் முத்துவும் தான் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னைக்கும் மீனாவை மட்டும் விஜயாத்த மருமகளா ஏத்துக்கவே கூடாது மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொன்னதை கேட்ட உடனே மனோஜ் ரொம்ப கோவமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சீக்கிரமாகவே நம்ம நல்லபடியாக முன்னேறணும், நமக்குன்னு நல்ல வருமானம் வரணும், அம்மா இப்போவே நம்ம பேச்சு தான் கேட்குறாங்க, அப்படி நமக்குன்னு நல்ல வருமானம் வந்து நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தால் அம்மா வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படிலாம் நடந்துருச்சுன்னா முத்து மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் அப்போ ஒரு முடிவெடுப்பேன். கண்டிப்பாக முத்து மீனா இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரோகிணி கிட்ட மனோஜ் சொன்னதை கேட்டு ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. சரி மனோஜ், நீ பேசுகிறதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியும் மகேஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. மகேஸ்வரி கேட்குறாங்க, எத்தனை முறை ரோகிணி உனக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக ஃபோன் பண்ணிகிட்ருக்க, எனக்கு நிறைய வேலை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நான் உன் பையன் கிறிஷை பற்றி பேச தான் ஃபோன் பண்ணேன், கிறிஷ் உன்னை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றான், இப்போவே எங்கள் அம்மா கிட்ட என்னை கூப்பிட்டு போங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். உன் வீட்டுக்கு கிறிஷை நான் கூப்பிட்டு வர முடியுமா என்ன? நீ தானே உன் பையனை வந்து பார்க்கணும், நீ வந்து கிறிஷை பார்த்தன்னா கிறிஷ் அடம் பிடிக்க மாட்டான்ல, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது, மகேஸ்வரி உனக்கு என்னுடைய நிலைமை தெரியும், இப்போ கூட இங்கே வந்து மனோஜோட கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், நிறைய வேலை இருக்குது, நான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ கிறிஷை பார்க்க வர்றது? அது மட்டும் இல்லை, கிறிஷ்கிட்ட நீ பேசினா அவன் புரிஞ்சிக்க மாட்டானான்னு சொல்லும்போது, என்னால் பேச முடியாது, உங்கள் அம்மாவையும் கிறிஷையும் வந்து பார்த்துட்டு அப்புறமா உன் வேலையை போய் பாருன்னு சொல்கிறாங்க. சரி, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி. கிறிஷை பார்க்க போகணும், கிறிஷ் வேற இவ்வளோ அடம் பிடிக்கிறான், என்னுடைய நிலைமையை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் அம்மாவும் என் பேச்சை கேட்குறதில்ல, இந்த கிறிஷும் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கானே, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டில் தங்க வச்சுருக்கேன், ஆனால் கிறிஷ் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான், சரி கிறிஷை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ரோகிணியும் நினைக்கிறாங்க. அதனால் மகேஸ்வரி ஃபோன் பேசினதால இங்கே வந்து மனோஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மனோஜ் உன்னுடைய பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக நான் மகேஸ்வரி வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது, அதனால் மகேஸ்வரியை பார்த்து பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இங்கே நம்ம புது பிஸ்னஸை பற்றி பேச தானே போகிறேன், பரவாயில்ல ரோகிணி, மகேஸ்வரியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே வந்து மனோஜ். ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக கிறிஷையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. கிறிஷ் வந்து ரோகிணியை பார்த்த உடனே, அம்மா என்னை பார்க்க வரணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? நான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, ஏம்மா என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அப்பப்போ என்னை பார்க்க வந்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போதே இங்கே கிறிஷோட பாட்டி, என்ன ரோகிணி பார்த்துட்டு அமைதியாக இருக்க, கிறிஷ் வந்து இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். முத்து மீனாவாவது அப்பப்போ வந்து கிறிஷை பார்த்துட்டு போனாங்க, அதன் மூலமாக கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், இப்போ நீயும் வரமாட்டிக்கிற, முத்துவும் மீனாவும் வரக்கூடாதுன்னு வர சொல்லிட்ட, நீயாவது வந்து உன் பையன் கிறிஷை பார்க்க வேண்டாமா? கிறிஷ் எப்படி படிக்கிறான், தினமும் ஸ்கூலுக்கு போகிறானா, அவன் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது நீ ஃபோன் பண்ணி கூட பேசாமல் இருந்தா அப்புறம் கிறிஷ் உன்னை இப்படி தான் கேள்வி கேட்பான், நீ தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கிறிஷா இப்படியெல்லாம் என்னை கேள்வி கேட்கல, என் பையன் என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கான், நீங்கள் தாம்மா இப்படி கிறிஷை வந்து கேள்வி கேட்க வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, நீ என்ன சொன்னாலும் சரி, சீக்கிரமாகவே உன்னை பற்றின உண்மையை சொல்லிவிட்டு கிறிஷை இங்கேருந்து கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், மற்றபடி நீ எங்களை பார்க்க வரணும் அப்படின்னு நான் யோசிக்கல, ஆனால் என் பேரன் கிறிஷுக்காக தான் இப்படிலாம் நானும் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கிறிஷ் வந்து ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா நான் ரொம்ப நல்லா படிக்கிறேம்மா, இப்போ எந்த பிரச்சனையும் செய்யாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் நல்லா பேசுகிறேம்மா, முத்து மாமாவும் மீனாத்தையும் அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நல்லபடியாக நான் வந்து இருக்கிறேன்னு இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க தெரியுமா, என்னை பாராட்டி பேசுகிறாங்கம்மா, இப்போ கூட ஸ்கூலில் அவங்க அப்பாவை பற்றி எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் என்னம்மா செய்கிறது, நீங்கள் தாம்மா எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் எனக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, பேசாமல் மனோஜ் தான் என் அப்பான்னு நானும் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லட்டுமா அப்படின்னு கிறிஷ் வந்து சொல்லும்போது ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. உடனே மகேஸ்வரியும், இங்கே கிறிஷ் ரொம்ப பாவம், ரோகிணி
நீ தான் இங்கே கிறிஷ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, முத்துவும் மீனாவும் கிறிஷ் கூட இருக்கும்போது கிறிஷ் இப்படிலாம் யோசிச்சதே இல்லை. ஆனால் இப்போ தனியாக இருக்கிறதுனால அவங்க ஸ்கூலில் இவங்க இப்படிலாம் பேசும்போது என்ன செய்யன்னு தெரியாமல் கிறிஷ் எவ்வளோ கஷ்டப்படுவான். என்ன ரோகிணி, நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்க, என் நிலமை அப்படி இருக்குது மகேஸ்வரி, நான் என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியும், நீ சொன்னது எல்லாமே சரிதான். இங்கே மனோஜ் உன்னுடைய அப்பா தான். யார் கேட்டாலும் என் அப்பா மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய கடைக்கு ஓனராக இருக்காருன்னு எல்லார்கிட்டேயும் நீ சொல்லலாம். சரியா? சீக்கிரமாகவே என்னை பற்றின உண்மையை நான் எல்லார்கிட்டேயும் சொல்ல தான் போகிறேன் கிரிஷ். உன்னை என் கூடவே கூப்பிட்டு போக தான் போகிறேன். அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க போகிற. அப்படிலாம் நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லை, என் மாமியார் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷமாக என்னை அந்த வீட்டில் கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுக்காக நானும் இப்போ கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையை நான் இப்போவே சொன்னால் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அதனால் சரியான ஒரு நேரமாக பார்த்து அவங்கக்கிட்ட நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன். நீயும் சந்தோஷமாக நீ நினச்ச மாதிரி என் கூட அந்த வீட்டில் இருக்க தான் போகிற கிறிஷ் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுகிறாங்க ரோகிணி. உடனே கிரிஷ், அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா, உங்களுக்காக நான் இருக்கேன். இனி ஸ்கூலில் யார் கேட்டாலும் மனோஜ் தான் என்னுடைய அப்பா, அவர் பெரிய கடைக்கு ஓனராக இருக்காருன்னு சந்தோஷமாக நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் சொல்லுவேன். அம்மா இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக தெரியுமா இருந்தது. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கம்மா அப்படின்னு கிரிஷ் ரோகிணி இப்படிலாம் சொன்னதால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க. உடனே மகேஸ்வரி, என்ன ரோகிணி சொல்கிற, உன் மாமியார் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்களா? அவங்க உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னியே, இதெல்லாம் எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க மகேஸ்வரி. உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான் மனோஜுக்கு இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இதனால் மனோஜுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது. இதெல்லாம் என்னால் தான் நடந்தது அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் மனோஜுக்கு எவ்வளோ உதவி செய்கிறேன்னு விஜயத்தைக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு. என் மேலே அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க. என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மீனா முன்னாடி என்னை தலகுனிய வைப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் என்னையும் மனோஜையும் பிடிக்காத மாதிரியே பேசுவாங்க. நான் மனோஜ் கூட சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க கூடாதுன்னு நினச்ச விஜயாத்தை இப்போ மனசு மாறிட்டாங்க. நான் மனோஜுக்கு இவ்வளோ உதவி செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி தான் என்னுடைய மருமகன் எல்லாரும் முன்னாடியும் சொன்னாங்க. இப்போ கூட நான் வீட்டில் இருக்கும்போது அவங்களே எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு தந்தாங்க. அது மட்டும் இல்லை, என்னை எவ்வளோ பாராட்டி பேசினாங்க. எனக்கு விஜயாத்துக்கிட்ட நல்ல பேர் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தில் தான் மனோஜுக்காக அங்கே பிஸ்னஸில் உதவி செஞ்சிட்ருக்கேன். இப்போ என் அத்தை மனசு மாறிட்டாங்க, அந்த சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், ரோகிணி நீ உண்மையாக தான் பேசுறியான்னு கேட்க, நான் எதுக்காக பொய் சொல்லணும், ஆனால் உண்மையாகவே உதவி செஞ்சது மீனா தான் அப்படின்னு மீனா செஞ்ச உதவியை சொல்ல ரோகிணியோட அம்மா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. நீ நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக மீனா செஞ்ச உதவியை யார்கிட்டையும் சொல்லாமல், இந்த உண்மையை நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நீ மட்டும் நல்ல பேர் வாங்கினா போதும், உன் வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்துக்கணும், மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டல்ல. ஏன் மீனா தான் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தா மனோஜ் கூட மீனாவை புரிஞ்சு பேசியிருப்பார்ல. உன் மாமியாரும் மீனாவை மருமகளாக சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் நீ என்னடானா உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு நீயே உதவி செஞ்ச மாதிரி இந்த பேச்சு பேசியிருக்க. இப்போவும் நீ பொய் சொல்லிகிட்டு இருக்க, அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கல்ல. ஆனால் மீனா தனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கல. சீக்கிரமாகவே மீனாவை பற்றி உன் மாமியார் புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. நீ இப்போயும் இப்படி திருந்தாமல் இப்படி ஒரு வேலையை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணியோட அம்மா முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப கோவமா, போதுமா, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட எவ்வளோ வேணாலும் போய் சொல்லுவேன், அது மட்டும் இல்லை அவங்க என்னை நம்புகிறாங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்படிலாம் என் முன்னாடி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ரோகிணி சொல்ல, அம்மா கோவப்படாதீங்கம்மா அப்படின்னு கிரிஷ் பேசிகிட்டு இருக்கும்போது, கிரிஷ் நான் சொன்ன மாதிரியே மனோஜ் தான் உன்னுடைய அப்பான்னு ஸ்கூலில் யார் கேட்டாலும் நீ சொல்லலாம். சரியா? எப்பயுமே உனக்காக நான் இருக்கேன் கிரிஷ். அதனால் நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு ரோகிணி அங்கே கிரிஷ்கிட்ட பேசிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் ரொம்பவே கோபமாக பேசிட்டு, மகேஸ்வரி நான் கொஞ்சம் பிஸ்னஸை பற்றி உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிற கிரிஷோட பாட்டி யோசிக்கிறாங்க. மீனா மனோஜுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. மீனா செஞ்ச உதவியை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாமல் இங்கே ரோகிணி
ரோகிணியால தான் இந்த உதவி கிடைச்சிருக்குன்னு மறுபடியும் ரோகிணி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காளே. ரோகிணி திருந்தவே மாட்டிக்கிறா. இங்க கிறிஷை பத்தி எப்படி அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ரோகிணி சொல்ல போறான்னு எனக்கு புரியவே இல்லை. பேசாம ரோகிணியை பத்தியும் கிறிஷ் வந்து வேற யாரும் இல்லை ரோகிணியோட பையன்தான்ற உண்மையை முத்து மீனா கிட்ட சொல்லிடலாமான்னு கூட எனக்கு தோணுது. என்ன செய்யன்னு தெரியலன்னு ரோகிணி மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க கிறிஷோட பாட்டி. ரோகிணி சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்கு போன கிறிஷ் எல்லார்கிட்டையும் மனோஜ் தான் எங்க அப்பா, அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய கடைக்கு ஓனரா இருக்காரு அப்படின்னு மனோஜை பத்தி தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டையும் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமா கிறிஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். மீனா எப்பயும் போல தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாவுக்கு ஃபோன் வருது. சார், நான் உடனே வந்து உங்களை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. மீனா உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இல்லைங்க, நான் இப்படி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. அங்கே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், இப்போதான் மீனா சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன், நல்ல வேளை நீ ஃபோன் பண்ணிட்ட, நீ சொல்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. இங்கே மீனா முத்து வரதுக்கு முன்னாடி அந்த டெக்கரேஷனோட தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் சிந்தாமணி ரொம்ப நேரமாக அங்கே பார்த்துட்ருக்காங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, யாருமே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசாமல் இருக்காங்க. நம்ம வந்த உடனே நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக எல்லாரும் பேசுவாங்க, இந்த ஆர்டரை நமக்காகவே கொடுப்பாங்கன்னு நினச்சா, ஆனால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு யோசிக்கும் போதே முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. என்ன, நம்மளை தான் வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த மீனா எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு புரியலையேன்னு சிந்தாமணி மீனாவையே பார்த்துட்டு இருக்கும்போது, மீனா முத்து வந்த உடனே அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்தவங்க மீனா கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, வந்துட்டீங்களா? உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் பொண்ணுக்கு கல்யாணம், இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நீங்கள் தான் செய்யணும்னு என் பொண்ணு ஆசைப்படுறதுனால தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆமாம், டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசலாமா? நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு அவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த சிந்தாமணியை கண்டுக்காமல் மீனா முத்துவை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச ஆரம்பிக்க, உடனே மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நானே செஞ்சு தரேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புது பிஸ்னஸை பற்றியும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் செய்கிறேன், நீங்கள் அந்த ஃப்ரூட் பொக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நானே வந்து உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. பரவாயில்லையே, இங்கே வந்து நீங்கள் செய்கிற இந்த புது பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்கிற இந்த பிஸ்னஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்த சிந்தாமணிக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவும் இல்லை. உடனே சிந்தாமணி ரொம்ப கோவமாக அவங்கக்கிட்ட போய் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. எத்தனை வருஷமாக இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எனக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை தருவீங்கன்னு நான் அப்போவே இங்கே வந்து நின்று பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா புது பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் உதவி செய்கிறதா சொல்கிறீங்களே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோவமாக பேச, மேடம், நாங்கள் உங்களை டெக்கரேஷன் ஆர்டர் தரோன்னு சொல்லி வர சொல்லவே இல்லை. நீங்களா இங்கே வந்து நின்னா டெக்கரேஷன் ஆர்டரை உங்களுக்காக நாங்கள் கொடுக்கணுமா என்ன? எங்கள் பொண்ணு ஆசைப்பட்டதை தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். மீனா எப்பயுமே புதுசாக டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனப்போ மீனா அங்கே டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் வந்து செஞ்சதாக பார்த்துருக்கோம். ரொம்ப தெளிவாக அவங்க வேலையில் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. உண்மையாக அவங்க வேலையை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள நாங்கள் வர சொன்னோம். அவங்களுக்கே இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டோம். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நிறைய பணம் வாங்கிட்டு சரியாக உங்கள் வேலையை செய்யாமல் எங்களை ஏமாத்துவீங்கன்னு உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கோவமாக இங்கே பதில் பேச முடியாமல், இங்கே மீனாவுக்கு கிடைக்கிற இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கலையே, மீனா வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தோம், இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கும்னு நினச்சேன். இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் இப்போல்லாம் எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது, எந்த வருமானமும் வரமாட்டேங்குதே அப்படின்ற கோவத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க சிந்தாமணி. வீட்டுக்கு வந்த மீனாவும் முத்துவும் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டருக்காக இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளும் வாங்கணும், தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவமாக, மீனா வீட்டு வேலையை மட்டும் செஞ்சால் போதும், எப்போ பார்த்தாலும் அங்கே பூ கொடுக்க போகிறது, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் வீட்டு வேலையை யார் பார்க்குறது அப்படின்னு எப்பயும் போல் கோவமாக பேச, உடனே முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. விஜயா இப்படி தான் மனோஜ் ரோகிணிக்கு இப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததால மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால் இதை பற்றி நான் கண்டிப்பாக விஜயா கிட்ட பேசுகிறேன். மீனா எப்பயும் போல் உனக்கு கிடைச்ச வேலையை நீ நல்லபடியாக பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. கிறிஷோட ஸ்கூலுக்கு இங்கே கோகிலாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. அந்த சமயம் இங்கே கோகிலா வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் அங்கே ஸ்கூலுக்கு வந்த கோகிலா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே இங்கே கிறிஷை பாராட்டுறாங்க. அந்த சமயம் கிறிஷ்கிட்ட கோகிலா சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆமாம், உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு கேட்க இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே இங்கே கிறிஷும் வந்து மனோஜை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நான் என் பாட்டி கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மா ரோகிணி வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து என் பாட்டி தான் என்னை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற சாரும், ஆமாம் இவங்க அம்மா ரோகிணி வெளியூரில் இருக்காங்க, அவங்க எப்பயுமே பார்க்க வரதில்ல. ஆனால் கிறிஷோட பாட்டியும் இங்கே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் தான் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் என் அப்பா கூட பெரிய கடை வச்சுருக்காங்க, எங்கள் அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க, எங்கள் அப்பா மனோஜை எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு மனோஜை பற்றி ரோகிணி சொன்ன ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்க அங்கே வேலை பார்க்குற சாரும், மனோஜா இங்கே கடை வச்சிருக்க மனோஜை பற்றியா வந்து கிறிஷ் வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் உங்கள் அப்பா கடை வச்சிருக்காருன்னு சொன்னல, இங்கே மனோஜை பற்றி தானே பேசுகிற, நம்ம ஸ்கூலுக்கு கூட தேவையான பொருளெல்லாம் இவங்க கடையிலேருந்து தான் வாங்கினோம், மனோஜ் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே கோகிலாவுக்கும் சந்தேகம் வருது. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச ரோகிணி மனோஜ்னு இருக்காங்கல்ல, கிறிஷ் வந்து யாரை பற்றி சொல்கிறான்னு சரியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக இங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டால் கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மை நமக்கு தெரிய வருமே, நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் மனோஜை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது விஜயா இப்படி தானே சொன்னாங்க, மனோஜ் வந்து இங்கே கடை வச்சுருக்கிறதாவும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதாவும் மனோஜை பற்றி விஜயா சொன்ன எல்லாமே எனக்கு தெரியும், பார்வதியும் சொல்லியிருக்காங்க, ரோகிணியவும் மனோஜையும் நான் தான் பார்த்துருக்கேனே, கிறிஷ் வந்து ரோகிணி தான் தன்னுடைய அம்மா, இங்கே வந்து மனோஜ் தான் தன்னுடைய அப்பான்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஆனால் இங்கே விஜயா சொன்ன மாதிரி இப்போ தான் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னுலாம் பேசிகிட்டு இருந்தாங்களே, ஒன்றுமே புரியலையே, ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த உண்மையை முதல்ல கண்டுபிடிக்கணும், இல்லை இந்த ரோகிணி ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க இங்கே வந்து கிறிஷ் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இங்கே வந்து கோகிலாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. உடனே அங்கே வேலை பார்க்குற சார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் இங்கே ரோகிணி வந்து கிறிஷை சேர்த்து விடும்போது வந்திருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இல்லை அவங்க இங்கே வந்துட்டு போயிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, அவங்கள நான் பார்க்க முடியுமான்னு கேட்க கண்டிப்பாக பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இங்கே ரோகிணி கிறிஷை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கூட வந்தது பேசுனதுன்னு எல்லா ஆதாரத்தையும் அங்கே கோகிலா கிட்ட வந்து காமிக்க உடனே கோகிலா அதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட, இங்கே விஜயாவோட மருமக ரோகிணி தான் அப்போ கிறிஷோட அம்மாவா, ஆனால் விஜயாவுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, இங்கே கிறிஷ் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன், இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் ரோகிணி பொய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கிறிஷை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு கிறிஷை வந்து இங்கே படிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிறிஷோட பாட்டியும் இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டும் தான் இங்கே கிறிஷை பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு. அந்த ஆதாரத்தையும் வாங்கிக்கிட்டு உடனே விஜயாவை பார்க்கணும். விஜயா தான் நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சாங்க, ஆனால் விஜயாவோட மருமக ரோகிணி விஜயாவையே ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை பார்த்து முதல்ல இந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலையோட வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக கோகிலா கிளம்பி வராங்க. முத்துவும் மீனாவும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் கோகிலா அங்கே வரதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும், வாங்க மேடம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நல்லபடியாக அவங்கள கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு உண்மையை அவங்கக்கிட்ட நான் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, கோகிலா வீட்டுக்கு வந்த உடனே பேசவே முடியாமல் விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் என்னாச்சு மேடம்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மருமக ரோகிணி எங்கே, அவங்கக்கிட்ட நான் பேசியே ஆகணும்னு சொல்லும்போது உடனே விஜயா அங்கே வந்து பேசுகிறாங்க, ஏன் மருமக கிட்ட நீங்கள் என்ன பேசணும், ரோகிணிக்கு நிறைய வேலை இருக்குது, ரோகிணியால் மனோஜுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு, அதனால் ரோகிணியும் மனோஜும் ரொம்ப நேரம் கழித்து தான் வருவாங்க, அவங்களுக்கு என்ன மீனா முத்து மாதிரி வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா, அங்கே வீட்டில் பாருங்கள் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டருக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் மனோஜ் அப்படி இல்லை, பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுனால இப்போ மனோஜாலையும் ரோகிணியாலையும் இங்கே வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து விஜயா.
விஜயா இப்படி ரோகிணியை விட்டு கொடுக்காம பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கோகிலாக்கு ரொம்ப கோவம் வருது. ரோகிணியை பற்றின உண்மை தெரியாமல் இப்படிலாம் பேசாதீங்க விஜயா. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட உண்மையான குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் என் மருமக ரோகிணி நிறைய வேலை செய்கிறா, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் மீனா சப்போர்ட் பண்ணலையா மனோஜுக்குன்னு கேட்க, மீனா எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் என்ன மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணவா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, அவங்க உண்மையாக நேர்மையாக இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே இல்லையே. ஏன்னா என் ஃப்ரெண்டு மூலமாக மீனாவுக்கு அங்கே பூ கொடுக்குற ஆர்டர் கிடச்சிது. ஆனால் மீனா தன்னை பற்றி யோசிக்காமல் எங்கள் வீட்டில் மனோஜும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட மனோஜை பற்றி பேசி மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சதே மீனா தான். ஆனால் நீங்கள் என்னவோ ரோகிணி உதவி செஞ்சதா சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களான்னு கேட்க, உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே மீனாவை பற்றின உண்மையை சொல்கிறாங்க. மீனாவுக்கு தான் இங்கே வந்து நல்ல பேர் கிடைக்கணும், ஆனால் நீங்கள் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மீனாவோட நல்ல குணத்தை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு மீனாவுக்காக பேச, அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது, மீனாவால் தான் மனோஜுக்கு இங்கே பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் ரோகிணி அவங்க மூலமாக தான் இந்த உதவி கிடச்சதா சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்காக பொய் சொல்லியிருக்காங்கன்றத உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ரோகிணி உங்கள் வீட்டு மருமக தானே? ரோகிணிக்கு பையன் இருக்கும்போது நீங்கள் என்னவோ ரோகிணியும் மனோஜும் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு என்னென்னவோ சொன்னீங்க. உங்கள் மருமக ரோகிணியை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ரோகிணிக்கு பையன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன விஜயா, நீங்களும் ரோகிணி கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏற்கனவே என்னை ஏமாற்றணும்னு நினச்சிங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படி எதுவுமே செய்யலையே, நான் ஏற்கனவே அப்படி செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், மறுபடியும் ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஆனால் நீங்கள் ரோகிணியை பற்றி என்னென்னவோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, என்னம்மா இன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, தனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்ற உண்மை நமக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க, அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, இங்கே மனோஜும் ரோகிணியும் ரொம்பவே சந்தோஷமாக பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இங்கே கோகிலா இருக்கிறத பார்த்த உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. மீனா வந்து ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்க்குறாங்க. என்ன மீனான்னு கேட்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? உங்களை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல விஜயாத்த, அவங்கக்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே ரவி சொல்கிறாங்க, ரோகிணி அண்ணி இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என்ன நடக்குதுங்க? நான் வந்த உடனே ஒவ்வொருத்தரும் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, கோகிலா வேற வந்திருக்காங்களே, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு. உடனே அங்கே வந்த ரோகிணியும், நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரோகிணி உன் பையன் கிறிஷை பார்த்துட்டு தான் வரேன்னு சொல்கிறாங்க. என்னது கிறிஷை பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க ரோகிணி. கிறிஷோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அந்த சமயம் கிறிஷை எல்லாரும் பாராட்டி பேசினாங்க. நான் கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வந்தது மனோஜ் தான் கிறிஷோட அப்பா அப்படின்னு. அதனால் உடனே உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன். ரோகிணி, உங்களை பற்றி உங்கள் அத்தைக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் தான் நல்ல மருமகன்னு சொல்லி உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் உங்களை பற்றின உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கோகிலா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மனோஜ் உடனே, என்ன ரோகிணி இதெல்லாம்? கிறிஷ் உன்னுடைய பையனா? கிறிஷ் எதுக்காக என்னை பற்றி அங்கே ஸ்கூலில் எல்லார்கிட்டையும் சொல்லணும்? என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனோஜ் நானே இந்த உண்மையை சொல்லலான்னு நினச்சேன், நீ ரொம்ப கோவப்படாத மனோஜ், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன உண்மை? அப்போ இத்தனை நாள் நீ பொய் சொல்லிட்டு இருந்தியா? எங்ககிட்ட உண்மை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினச்சி பொய் சொல்லிட்டு இருந்தியான்னு கேட்கும்போது, இல்லை நான் பொய் சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் இப்போ நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே, கிறிஷ் என்னுடைய பையன்தான், நான் தான் கிறிஷ்கிட்ட வந்து இப்படியெல்லாம் சொல்ல சொன்னேன், ஆனால் இவங்க அங்கே ஸ்கூலுக்கு போவாங்க, உண்மையை தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கிறிஷை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆதாரத்தோடு வந்து நின்று உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி உண்மையை சொல்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே முத்து, என்ன பார்லலம்மா, எவ்வளோ பெரிய உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க? கிறிஷ் உங்கள் பையனா? அந்த உண்மையை கூட சொல்லாமல் கிறிஷை கவனிக்காமல் நீங்கள் வெளியூரில் இருக்கிறதாலாம் வந்து உங்கள் அம்மாவும் கிறிஷும் சொன்னாங்கல்ல, நீங்கள் எப்படி பொய் சொன்னீங்களோ அதே மாதிரி அவங்களும் பொய் சொல்லி எங்களை ஏமாற்றிருக்காங்க. சொல்லப்போனால் ரோகிணி வந்து என்னைக்கு உண்மையை பேசினதே இல்லை போல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏற்கனவே மீனா செஞ்ச உதவியால் தான் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு தெரிய வந்த உடனே விஜயா ரொம்ப கோபமாக இருந்தாங்க. இப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, கிறிஷ் வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். ரோகிணியோட அம்மாவும்
வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனாலும் உண்மையை சொல்லாமல் நம்மளை ஏமாத்திட்டாங்களே. இந்த ரோகிணியை இப்போவும் நம்பி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ரோகிணி என் மருமகன் எல்லாரும் முன்னாடி பாராட்டி பேசினேன். தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். மீனா முத்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு மனோஜோட பேச்சை கேட்டேன். ரோகிணியை மறுபடியும் நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னா ரோகிணியால் மனோஜுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், உதவியெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி நானும் இப்படி மனசு மாறினேன். ஆனால் ரோகிணி இவ்வளோ பெரிய பொய் சொல்லி என்னை தலைகுனிய வச்சிட்டாலே. வீட்டுக்கே வந்த கோகிலா ஆதாரத்தெல்லாம் நமக்கு தெரிய வச்சு இப்போ ஆதாரம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உண்மையவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரோகிணி நான் உண்மையை சொல்கிறேன்னு உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரோகிணி பேசணும்னு நினைக்கும் போது இங்கே விஜயா நீ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் மீனா முன்னாடியும் முத்து முன்னாடியும் உன்னை பாராட்டி பேசினேன். உன்னால தான் மனோஜுக்கு உண்மையாகவே உதவி கிடச்சிருக்குன்னு நினச்சி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். நீ தான் என்னுடைய நல்ல மருமகன்னு பாராட்டினேன். ஆனால் நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி மனோஜோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க. உன்னை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ பொய் சொல்லியிருக்க. இப்போ மீனா முத்து இங்கே என்னுடைய வீட்டுக்காரர்னு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு நீ மட்டும் இல்லை என்னாலையும் பதில் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் நீ தானே. நான் இப்போ ஒரு முடிவெடுக்க போகிறேன். நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. வீட்டுக்கு வந்த கோகிலா மீனாவும் முத்துவும் எவ்வளோ நேர்மையாக உண்மையாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கும்போது ரோகிணி எவ்வளோ பெரிய பொய் சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே விஜயா நான் அதனால தான் உங்களை பார்த்து பேசணும்னு வந்தேன். இனியாவது ரோகிணியை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ரோகிணி நல்ல மருமகளே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை முதல்ல மருமகளாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க கோகிலா. மனோஜும் விஜயாவும் ரொம்ப கோவமாக இங்கே ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. அம்மா நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். ரோகிணியால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ரோகிணி எனக்கு உதவி செய்யலை. மீனா செஞ்ச உதவியால் தான் எனக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அப்புறம் எதுக்குமா இந்த ரோகிணி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் மனோஜ் இங்கே கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி. ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கோகிலா உடனே முத்து மீனாவுக்கு உதவி செய்யணும், முத்து மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், ரோகிணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியணும்னு விஜயா வீட்டில் அவங்க உண்மையை சொன்னதால் உண்மை தெரிஞ்ச விஜயா மனோஜ் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரோகிணி இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பொய் சொல்லியிருக்காங்க. அதனால் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு முத்து.